சிவாஜி ஐயா பரபரப்பாக நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அவருடைய ஒரு படத்தில் ஜெமினி கணேசனும் இணைந்து நடித்திருக்கிறார். பெண்ணின் பெருமை அப்படிங்கிற படத்தில். அதற்கு முன்னாடி சிவாஜி அவர்கள் கதாநாயகனாக சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஜெமினி ஸ்டுடியோவில் அவர் வேலை கேட்டலாம் போயிருக்காரு. அப்போது அங்கே வாய்ப்பு கிடைக்கல. அதன் பிறகு வெளியில் வாய்ப்பு கிடைத்து ஏவிஎம்மில் பராசக்தி படம் நடித்து அவர் மிகப்பெரிய ஹீரோவாக உயர்ந்தார். அதன் பிறகு ஜெமினி ஸ்டுடியோவில் வேலைக்கு இருந்த ஜெமினி கணேசன் அவர்கள் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது 2 பேரும் சேர்ந்து பெண்ணின் பெருமை அப்படிங்கிற படத்தில் நடிக்கும் போது எப்பவுமே அவரை ஜெமினி கணேசன் அவர்கள் சிவாஜி ஐயா மாப்பிள்ளன்னு தான் கூப்பிடுவாராம். அதற்கு காரணம் என்னென்னா, சாவித்திரி அம்மாவை சிவாஜி ஐயா தங்கச்சின்னு கூப்பிடும்போது இவரை மாப்பிள்ளன்னு தான் சொல்லி கூப்பிடுவாராம். அப்படித்தான் இருவருக்கான நட்பு இருந்திருக்கு. அப்போ 2 பேரும் ஒரு ஷாட்டில் நடிக்கணும். அந்த பெண்ணின் பெருமை அப்படிங்கிற படத்தில் ஜெமினி கணேசன் சாரும் ஐயாவும் சிவாஜி ஐயாவும். இப்போ சிவாஜி ஐயாவை கன்னத்தில் அரைகிற மாதிரி அந்த ஷாட்டு. அப்போது ஒரு பதட்டம் வந்திருக்கு ஜெமினி கணேசன் ஐயாவுக்கு. என்ன, எப்படி அவரை அடிக்கிற மாதிரி நம்ம நடிக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ சிவாஜி ஐயா சொல்லியிருக்காரு, நீ யோசிக்காமல் டக்குன்னு கன்னத்தில் அடிச்சிரு, நிஜமாகவே அடிச்சிரு அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா படாத இடத்துல பட்டு புது மாப்பிள்ள அப்படின்னு இருக்காப்புல. இவர் என்ன இப்படி சொல்கிறாரு, எப்படி கன்னத்தில் அடிக்கிறது, ஏன்னா அவ்வளோ பெரிய நடிகராக இருக்கிறவர், என்னை அடித்தா தான் தத்துரமாக வரும் அப்படிங்கிறது சிவாஜி ஐயா சொல்லி கொடுத்துருக்காரு. இருந்தாலும் இவர் பயந்துக்கிட்டு வேகமாக அடிக்காமல் அப்படி சட்டும் பட்டும் படாமல் அடிக்கும்போது சிவாஜி ஐயாவோட உதட்டில் இவர் விரல் பட்டு ரத்தம் வந்திருக்கு. இப்போ உடனே அவர் வலி தாங்க முடியாமல், என்ன மாப்பிள்ள, நான் தான் கன்னத்தில் அடிச்சிருந்தா கூட வலியோடு போயிருக்கும், இப்படி உதட்டில் பார்த்து ரத்தத்தை வர வச்சுட்டே ஐயா, இதைத்தானே நான் சொன்னேன், நல்லா அடிச்சியா கன்னத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு அவர் பல திரைப்படங்களில் தொடர்ந்து ஒரு 10-15 திரைப்படங்களில் சிவாஜி கணேசன் ஐயாவோட ஜெமினி கணேசன் தொடர்ந்து நடித்தார். அதன் பிறகு அந்த உதட்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க.